கடலே 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 பட்டாணி மச்சான் இப்ப பாக்குறியா? சூப்பர் மச்சி. கண்டுக்காத கடலே கடலே கேக்குறேன் இல்லம்மா சொல்லுமா பாக்குறாங்கப்பா. சரி மச்சி அடுத்து யார் ரெடி? அடுத்து மச்சான் அங்க பாரு குப்பே வருது. ஏய் அதுல ஃபர்ஸ்ட் மச்சான் நான் சொல்றேன் சென்டர் எப்படி? ஆரஞ்சு லைக் பண்ணிட்டா மச்சான். ஓகேடா. பட்டாணி பட்டாணி ரெடியாரு இப்ப பாக்குறியா? பட்டாணி பட்டாணி மச்சி பர 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 ரெடி ரெடி நம்பியனடா சும்மா. ஏய் இங்க வா. அண்ணா என்னண்ணா? ஏய் வெளிய வாடா. என்ன கையெல்லாம் நீட்டிட்டே மரியாதையா கிளம்பிடு. அண்ணா தூயாடே. என்னடா என்ன யார் ஊர்ல வந்து யார் மேல கை வச்சு? பெரிய பசங்க வெளியறனா? அண்ணா வேணாண்ணா. தம்பி என்ன தம்பி அண்ணா எதன் தம்பி போங்க, ஆகிட்ட நான் சொல்லுங்க நான் பாத்துக்கறேன். அண்ணா, இப்ப ஸ்டேஷன் சொன்னா கேளுங்கண்ணே. நீங்க போங்க உங்ககிட்டயே வந்து போங்கன்றல. எனக்கு தெரியும்டி. உள்ளூர் கரப்பை தானே நீ. உனக்கு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுனா பக்கத்து ஊர்ல போய் கடைய போடு. நம்ம ஊர்ல கடைய போட்டு நம்ம ஊர் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணன்னு வச்சுக்க தப்பாயிடும். சரிண்ணே. புரிஞ்சுதா? டேய் எந்திரி போங்கடா போடா. இன்னைக்கு கிஃப்ட் குடுக்குறோம். ஈவினிங் Facebook ஸ்டேட்டஸ் சிங்கிள்ல இருந்து கமிட்டட்னு மாத்துறோம். ஐயோ சார் ரொம்ப அழகா இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ செடி மாதிரி இருக்கு. உயிரோடு இருக்கிற செடியா சார்? ஆமா 3 மாசமா தண்ணி ஊத்தி வளர்க்குறேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்மால Facebookல எங்க அப்பா ஆசையா கொடுத்த கிஃப்ட காணோம், தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஒரே கண்ணீரும் கம்பளையுமா ஸ்டேட்டஸ். இத பேக் பண்றோம் குடுக்குறோம். அவங்க அப்பா கொடுத்த மாதிரியே ஒரு கிஃப்ட தேடி கண்டுபிடிச்சு வாங்கிருக்கீங்க இல்ல சார்? அதே மாதிரி இல்ல, அதே சுட்டுட்டேன். இந்த கோயிலுக்கு யாரு வந்தாலும் ஃபர்ஸ்ட் வர இடம் இதுதான். இந்த கிஃப்ட வைக்கிறேன், நீ பக்கத்துல இருந்து பாத்துக்க. அவ வந்துட்டு இருக்கா, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். என்ன சும்மா இருடி. நீங்கள் திட்டமிட்டபடியே எல்லாம் நடக்கிறது. பிளான் போட்டது யாரு? மான் வலையில் விழப் போகிறது. விழுந்து விட்டது. பரிசு பொருளை எடுத்து விட்டார்கள். எடுத்து பார்க்கிறார்கள் சார். ஓபன் பண்ணி பார்க்கிறாங்க சார். கூடுதலை மீன் கவி விட்டது சார். எப்படி கிடைச்சது? 6 மாசமா தேடிட்டு இருக்கேன். உங்களுக்காக தான். ஓ காட், ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். I do love you man. அவங்க வந்துட்டு இருக்காங்க. யோ, கனவுல கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா? எனக்கு அப்பவே தெரியும்யா. இவன் இதுக்கு தாண்டி வந்தா. அதெல்லாம் இல்ல. சாரி. ஏய், ஹலோ என்ன நடக்குது? எங்கேயுமா? ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், என்ன இது? இத போய் சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. கதை மாறுதே. என்ன மாஸ்டர் ஹீரோ ஹீரோயின் அடிச்சு போறோம் அடிச்சு போயிட்டே இருக்கீங்க. சும்மாறா. என்ன நடக்குதுங்க? எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு தான் இருந்தோம். வாங்க போறது. காணா போச்சிங் சொன்னாலே அந்த செயின் தானே இது. தொலைச்சிட்டு தானே ஒரு வாரம் ஆகுது. டேய் அமைதியா இருக்கடா, மாஸ்டர் கோபறார்ல. மாதிரி இருக்கு. எவ்வளவு ஓபனா கொடுத்துட்டு போறான். மாஸ்டர் அந்த பொண்ணு உங்களையே பாக்குது. எனக்கு அந்த தைரியம் தாண்டி பிடிச்சிருக்கு. என்னதாங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இப்படிதான் மாஸ்டர். எப்படி ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு சொன்னல மாஸ்டர். என்னமா இந்த இன்ஃபார்மல் டென்ஷன் ஆவீங்க மாஸ்டர். அந்த பொண்ணு கை பிடிச்சிருச்சுல. போங்கடா கிளாஸ்க்கு போங்கடா. மாஸ்டர் நீ கண்டிப்பா ட்ரீட் மாஸ்டர் கண்டிப்பா ட்ரீட் கொடுப்பாரு. நம்மளதான். வணக்கம் மாஸ்டர். வாங்கடா. நான் மாஸ்டர் சிதம்பரம் ஆச்சு ஜெயிச்சிருக்கீங்க. ட்ரீட் எதுவும் கிடையாதா? டேய் ஐயோ மாஸ்டர் மாஸ்டர் வொர்க் அவுட் பண்றானே ட்ரீட். கண்டிப்பா ட்ரீட் மாஸ்டர். ஆமா மாஸ்டர் ட்ரீட் மாஸ்டர். ஏய் இருங்கடா அப்படிங்க. ட்ரீட் டேய் மாடி கல் இருக்கா? ஏய் கல்லா இருங்கடா. காக்கா மாதிரி கத்தாதீங்கடா. கா 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 கா
பொண்ணையும் காணோம். ஒருவேளை நம்ம சமையல் தான் தெரிஞ்சு போச்சோ. டேய் காமி, ஈவினிங் யாரோ ஒரு பார்ட்டி என்ன தேங்காய் எண்ணெய் புடிச்ச கருவாடா? ஆமா நம்பி உனக்காக தான். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குடா டேய். ஏழு மாஸ்டர் அடுத்த வாரம் வேதாரண்யம் டோர்னமெண்ட்டுக்கு போறான். சிறந்தனா இருக்கப்பா. எந்த கேட்டகரி? 64 கிலோ மாஸ்டர். வெல்டர் வெயிட். என்ன பாடி வெயிட்ல இருக்க நீ? அவன் வந்து ஃபெதர் வெயிட் தான் மாஸ்டர். ஆர்கனைசேஷன் தெரிஞ்சவங்க மாஸ்டர், அதனால 59 போட சொல்லிட்டேன். சூப்பர். சின்ன பசங்க வருவாங்க படிக்கலாம். லைட் வெயிட் கேட்டகரியில ஒரு சின்ன மைனஸ் இருக்குடா. ஏன் மாஸ்டர்? வர பசங்க எல்லாரும் உன்னோட கொஞ்சம் குள்ளமா இருப்பானுங்க. ஓ, ஏய் இங்க வா. இவன் உன்னோட ஹைட்டா இருக்கானே. டேய் சுனில், இன்னும் ஹைட்டா தான் இருக்கான். கரெக்டா சொல்லணும்னா ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம் பிரதர். வணக்கம் சார். ஒரு பாக்ஸர் அவனோட ஈக்குவலான ஹைட்டுக்கு தானடா வச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பாரவே. மாஸ்டர் ஹரி மாஸ்டர். ஆமால ஹரியில என்னடா அது ஒத்தமர கல்யாணம் தெரியல இப்படி சுத்துது. ஆமா மாஸ்டர், சட்டு நீர். என்ன? வணக்கம் சார். டேய், இந்த காம்படிஷன்ல வர பசங்க எல்லாம் ஏறக்குறைய இத மாதிரி தான் குள்ளமா இருப்பானுங்க. யாரு இந்த குள்ளமா இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டப்புன்னு உள்ள பூந்துருவானுங்க. புரியுதா? அவங்கள தள்ளியே வைக்கணும். இதான் சோலார் பாயிண்ட். சோலார் பாயிண்ட்ல விழுந்தா என்ன ஆகும் தெரியும்ல? மொத்த கண்ணும் கலங்கி கலங்கி இருக்கு. ஆமா மாஸ்டர். குள்ளமா இருக்கிற பசங்களை கேப் கிடைக்கும் போது டப்புன்னு சீட்ல போட்டுருவோம். விட்டுட்டா மாஸ்டர். அதுக்கு பேர் தான் நான் நாக் அவுட். டேய் தூங்குடா அவரை. அண்ணா என்ன ஓகேயா? ஏய் அங்க நேரில் கொண்டு போய் உட்காருங்கடா. 5 நிமிஷம் சரியாயிடும். டேய் வந்து புறா வாடா டேய். இப்ப புரியுதா? அதான் இந்த மாதிரி குள்ளமான பசங்களுக்கு சோலார் பாயிண்ட காட்டாம சின்னலே போட்டுரு. சரியா மாஸ்டர்? தம்பி தம்பி தம்பி, தண்ணி எதுவும் வேணுமா? காலையில கூப்பிட்டப்ப ஒரு காக்காயும் காணோம். குடிச்சிருக்கியாப்பா? கோயில்லையே இப்படி பண்றீங்களேப்பா. கேட்டா முனீஸ்வரனே குடிக்கிறாரும்பீங்க. ஏய் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நேரமாச்சு, வா போலாம். சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சுமா. பார்த்து போயிடுவீங்கல்ல. ஏ புலி, என்ன இவ்வளவு லேட்டு? என்ன முகத்துல காயம்? விழுந்துட்டேன் சார். சாப்பாடு கொட்டிடுச்சு. வீட்டில் போய் மறுபடியும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். கீழே விழுந்த மாதிரி தெரியலையே. மார்னிங் குளே, டீ ரெடியா? இப்பதான் பாலே வாங்கிட்டு வரேன். அடுப்பு வேற சரியா எரியவே மாட்டேங்குது. யாரென்று தெரிகிறதா, தீ என்று புரிகிறதா. பைக்ல தெரு தெருவா போய் கேஸ் ரிப்பேர் பண்றதா என் தொழிலே. ஒரு நாள் பேப்பர் இல்லைன்னா பைக்கை பிடிச்சானுங்க. இந்த கடைங்க பேர் என் தொழிற்சாலை. இந்த ஃபைனை கட்டி பைக்கும் எடுக்க முடியல, வேற வேலையும் இல்லை. இதுல வேற அப்பப்போ 75 கேஸை போறதுக்கு வேற இவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சா, நான் தான் மாட்டினேன். பிளஸ் வைஃபை கனெக்ஷன் வேற இங்க இருக்கா. யாரு ஒய்ஃபோட கனெக்ஷன் சார்? லேசா ஃபியூர் வர மாதிரி இருக்கு. நான் கிளம்பட்டுமா? சரிங்க சார். சரி, ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் சார். அனிருத் சார், என்ன டேபிள திருப்பி போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வடக்குல சூளம்பா. வெல்லம். இதுதான் பரிகாரம். சாப்பிட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். சாமி, இன்னைக்காவது சாட்ல ரிப்ளை வரணும். என்ன பண்றீங்க சார்? அது நம்ம ஸ்டேஷன் டீடைல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்பா. ஃபேஸ்புக் தான் ஆன்லைனா சார்? ஓ, நீ ஃபேஸ்புக் தெரிஞ்ச புலியா? நாடி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது. இருக்குதோ இல்லையோ தெரியல. புலி ஜெயபாண்டி இருக்கியா? யோ வா வா, உட்கார் உட்கார். முதல்ல அக்கவுண்ட் அப்டேட் பண்ணலாம். ஏஜ் 25. அப்பதான் ஃபிகர்லாம் சார் ஆகும். போட்டோ உன் போட்டோ ஏதாவது வேணுமா? இந்த பூ செடி சிம்பு தனுஷ். என் போட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிட மாட்டீங்களே? சமந்தா ரொம்ப சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாட் நவ். இது உனக்கு கொஞ்சம் ஓவர் தான். யோ, என்னையா போட்டோ போட்டோன்னு மெசேஜ் வருது? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? எனக்குலாம் ஒரு ஹாய் மெசேஜ் வரதுக்கு 6 மாசம் திருப்பி திருப்பி வருது. நீ பிஸியாயா? பிஸியாயா? வாயா இங்க வந்தாரியா? உன் ஃபர்ஸ்ட் மெசேஜ் நீயே டைப் பண்ணு. I am not 25.
ஐயோ தீபிகா படுக்கணும்னா பாம்பே ஃபிகரா தான் இருக்கும். நம்ம நிகழ்ச்சி மும்பையில் நடந்ததை அப்ப பார்த்திருப்பாங்களோ? பசார்ல அப்பனா நம்ம ஊர் ஃபிகர் தான்யா. நம்ம வெயிட் பண்ணிருக்கோமா? நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தரணும். இது என்ன ஃபிளாஷ்பேக்? இப்படினா நான் என்ன பதில் அனுப்புறது? என்கிட்ட எதையும் மறைக்காத. ஐ லைக் யுவர் கேரக்டர். LIKE அப்ப கண்டிப்பா அடுத்தது LOV தான். செம்ம ஃபாஸ்டா இருக்கால. ஷால் வி மீட்? எல்லா ஆம்பளைங்களும் எவ்வளோ வயசானாலும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. உனக்கு தேவையானதானே என்ன பண்றது?